பேசிக் சைக்காலஜியில் டூ மார்க்ஸ்க்கான மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு 10 இல்லை 11 மாடல் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் சைக்காலஜி ஆஸ் இட் எக்ஸிஸ்ட் டுடே? Psychology is the scientific study of the mind and behavior, including topics such as perception, cognition, emotion, motivation, personality, and social behavior. சிம்பிளாக ஒரு 2 மார்க்ஸ்க்கான ஒரு இது சொல்லியிருப்பாங்க. சைக்காலஜின்றது ஒரு சயின்டிஃபிக் மைண்ட் அண்ட் பிஹேவியருடைய ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி. என்னென்ன டாபிக்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகுதுன்னா பர்செப்ஷன், காக்னிஷன், எமோஷன், மோட்டிவேஷன், பர்சனாலிட்டி, சோஷியல் பிஹேவியர். பர்செப்ஷன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்செப்ஷன் இருக்கும். நம்ம எந்த விஷயத்தையும் பார்க்குறதுலையும் அந்த மைண்டில் ஒரு மைண்ட் சம்மந்தமானது. அதே மாதிரி காக்னிஷன்றது நம்ம எப்படி உள்ளுக்குள்ளே சிந்திக்கிறோம், திங்க் பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பேசிக்கிறோன்றதை பற்றி. எமோஷன்றது நம்மளுடைய உணர்ச்சிகள். மோட்டிவேஷன்றது நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ளே அந்த மோட்டிவேஷன் இருக்குன்றது. பர்சனாலிட்டி அண்ட் சோஷியல் பிஹேவியர், மற்றவங்களோட நம்ம இந்த சமுதாயத்தோடு நம்ம எப்படி ஒன்றிணைஞ்சிருக்கோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றதை பற்றி. அப்புறம் நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதை பற்றி. இது எல்லாமே. ஸோ பர்செப்ஷன், காக்னிஷன், எமோஷன், மோட்டிவேஷன், பர்சனாலிட்டி அண்ட் சோஷியல் பிஹேவியர். அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சரலிசம், ஃபங்க்ஷனலிசம் அண்ட் பிஹேவியரிசம், வாட் ஷுட் சைக்காலஜி ஸ்டடி? ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்றது சைக்காலஜி ஸ்ட்ரக்சரலிசம் எப்படி சொல்லுதுன்னா த பேசிக் எலிமெண்ட் ஆஃப் கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபங்க்ஷனலிசம் எப்படி சொல்லுது அப்படின்னா ஹவு மென்டல் ப்ராசஸஸ் ஒர்க் டு ஹெல்ப் பீப்புள் அடாப்ட் டு த என்விரான்மெண்ட். ஃபங்க்ஷனலிசம்னா என்னென்னா நம்மளுடைய மைண்ட் எப்படி நம்மளுடைய மைண்ட் எப்படி நம்மளை ஹெல்ப் பண்ணுது மனிதர்களோட அடாப்ட் ஆகிறதுக்கு, சூழ்நிலையோடு அடாப்ட் ஆகிறதுக்கு நம்மளுடைய மைண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுது, எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படி வேலை செய்யுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனலிசம் அப்படின்றது. பிஹேவியரிசம் அப்படின்றது அப்சர்வபிள் அண்ட் மெஷரபிள் பிஹேவியர் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் த என்விரான்மெண்ட். நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறோம், அப்புறம் எப்படி அதை எந்த அளவுக்கு நம்ம பிஹேவ் பண்ணணும் ஒரு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது பிஹேவியரிசம். அப்சர்வ் பண்ணி தான் பிஹேவ் பண்ணுறோம். இங்கே அப்சர்வ் பண்ணி மெஷரபுளாக பிஹேவ் பண்ணுறோம். அதான் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது, இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் பார்த்து பேசுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதான் பிஹேவியரிசம் அப்படின்றது. ஒய் சைக்காலஜி வியூட் அஸ் அ பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி? ஏன் சைக்காலஜி பிரான்ச் ஆஃப் சைக்காலஜியாக பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டால், பிகாஸ் இட் யூஸஸ் சயின்டிஃபிக் மெத்தட். சைக்காலஜி சயின்டிஃபிக் மெத்தடாக யூஸ் பண்ணுது. அதே மாதிரி தியரிஸ் டு ஸ்டடி த மைண்ட் அண்ட் பிஹேவியரும் ஸ்டடி பண்ணுறதுக்கு தியரிஸை யூஸ் பண்ணுது. அண்ட் இட் சீக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆப்ஜெக்டிவ் மேனர். அதாவது ஹியூமன் பிஹேவியரை ஒரு சிஸ்டமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுது சைக்காலஜின்றது, எக்ஸ்பிளைன் பண்ணுது ஒரு ஆப்ஜெக்டிவ் மேனரோட. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொருள் அடிப்படையில் அதை தெளிவுபடுத்துது. அந்த தெளிவுபடுத்துதல் வேணும். சப்ஜெக்டிவ்ன்றது ஒரு ஆப்ஜெக்டிவ் ஆப்போசிட்டானது, பொருள் அடிப்படை வராதது. அது முழுக்க மறைவான விஷயமா இருக்கும், உணர்வு சம்மந்தமானதாக இருக்கும், ஃபீலிங் சம்மந்தமானதாக இருக்கும். ஆனால் இது ஆப்ஜெக்டிவ் மேனராக இருக்கும், பொருள் சம்மந்தப்பட்டது. Outline the basic schools of psychology and how each school has contributed to psychology. Basic schools of psychology are என்னென்னு கேட்டால் நம்ம 5 மார்க்லேயும் 10 மார்க்லேயும் படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சரலிசம், ஃபங்க்ஷனலிசம், பிஹேவியரிசம், சைக்கோ அனாலிசிஸ், ஹியூமனிசம், காக்னிட்டிவ் சைக்காலஜி அண்ட் எவல்யூஷனரி சைக்காலஜி. இந்த 8 பேரை மட்டும், ஸ்ட்ரக்சரலிசம், ஃபங்க்ஷனலிசம், பிஹேவியரிசம், சைக்கோ அனாலிசிஸ், ஹியூமனிசம், காக்னிட்டிவ் சைக்காலஜி அண்ட் எவல்யூஷனரி சைக்காலஜி, டோட்டலி 7. இந்த 7 பேர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஹெட்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வந்தால், இந்த பேசிக் ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி பற்றி கேட்கும்போது 2 மார்க்கில் அட்டென்ட் பண்ணணும். அது எப்படி ஒவ்வொரு சைக்காலஜிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது, ஈச் ஸ்கூல் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், பர்செப்ஷன், காக்னிஷன் அண்ட் எமோஷனுக்கு ஒவ்வொரு ஸ்கூலும் கான்ட்ரிபியூட் பண்ணுது.
அதோடைய புரிதலை கொடுக்குது, அது எப்படி பார்க்கணுன்றத சொல்லி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விதமான தாட் ப்ராசஸ் நம்ம கொடுக்குது, ஒரு புரிதலை கொடுக்குது, ஒரு தெளிவு கொடுக்குது. ஐ மை எக்ஸ்பிளைன். 5வது கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஹவு சைக்காலஜி சேஞ்ச் ஃப்ரம் அ ஃபிலாசபிக்கல் டு அ சயின்டிஃபிக் டிசிப்ளின். ஃபிலாசபிக்கலாக இருந்தது எப்படி சயின்டிஃபிக் டிசிப்ளினாக மாறிச்சு அப்படின்றது கேட்குறாங்க. சைக்காலஜி transitioned from a philosophical to a scientific discipline. Scientific research method யூஸ் பண்ணுறதுனால தான், அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பரிக்கல் தியரிஸ் யூஸ் பண்ணுறதுனால. மேலேயே நம்ம பார்த்துருப்போம், வை சைக்காலஜி வியூட் அஸ் அ பிரான்ச் ஆஃப் சைக்காலஜின்னு கேட்கும்போது சயின்டிஃபிக் மெத்தட் அந்த தியரிஸ் யூஸ் பண்ணுறாங்க மைண்ட் அண்ட் பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இட் சீக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹியூமன் பிஹேவியர் இன் சிஸ்டமிக் அப்ஜெக்டிவ் மேனர்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிலாசபிக்கல்லேருந்து எப்படி சயின்டிஃபிக் டிசிப்ளின் பண்ணி, ஏன்னா பிகாஸ் through the use of scientific research method and development of empirical development theories to explain and understand human behavior and mental process. Similar தான், வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் மாறுது. அந்த சயின்டிஃபிக் மெத்தட் தியரிஸ் இது ரெண்டும் முக்கியமான வார்த்தை இதில். அதே சமயம் எக்ஸ்பிளைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் ரெண்டுத்துலேயும் வரும். மைண்ட் அண்ட் பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலியமாக இது வந்து ஃபிலாசபிக்கல் டு சயின்டிஃபிக் டிசிப்ளினாக மாறுது. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த பெர்ஸ்பெக்டிவ். 6வது கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த பெர்ஸ்பெக்டிவ் விச் சஜஸ்ட் தட் abnormal behavior is largely the result of unconscious force. The psychoanalytic perspective suggests that abnormal behavior is largely the result of unconscious force such as depressed emotion and past experiences. I think depressed emotion வரும்னு நினைக்கிறேன், repressed இருக்கு. Okay. Which can manifest in symptoms such as neurosis and psychosis. Abnormal behavior is largely the result of unconscious forces அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால் வந்து அதை அந்த பெர்ஸ்பெக்ஷனில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்நார்மல் பிஹேவியர் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் திடீர்னு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. அது வந்து பெரும்பாலும் அன்கான்ஷியஸ் ஃபோர்ஸஸ்னால தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிப்ரெஸ்ட் எமோஷன்னால, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால விச் கேன் மேனிஃபெஸ்ட் இன் சிம்டம்ஸ் அதாவது நியூரோசோஸ், சைக்கோசோஸ்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். மெயினாக இதில் வந்து டிப்ரெஸ்ட் எமோஷன், நீங்கள் சைக்கோஅனாலிட்டிக் இதுன்றதை இதுலேருந்து எடுத்துலாம், கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிட்டு such as depressed emotion and past experience which can manifest in symptoms such as neurosis and psychosis. அவ்வளோதான். I might describe the approach that considers how people know, understand, think about the world. Cognitive psychology is the approach that studies how people know, understand and think about the world. எப்படி யோசிப்பாங்க அப்படின்றது காக்னிஷன் அப்படின்றது. காக்னிட்டிவ் சைக்காலஜினா எப்படி அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க, எப்படி தெரிஞ்சுப்பாங்க, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்றது தான் காக்னிட்டிவ் சைக்காலஜி அப்படின்றது. இட் ஃபோக்கஸ் ஆன் த மென்டல் ப்ராசஸ் சச் அஸ் perception, memory, problem solving and decision making. Perception, memory, problem solving and decision making. Bring out how the individual's life is flourishing and worth living. The positive psychology approach focuses on the individual's strength, positive emotion and well-being to understand how to enhance the individual life, leading to flourishing and worth living. ஸோ நம்ம இந்த 7 வரைக்கும் பார்ப்போம். இந்த 7 வரைக்குமே வந்து இந்த 7 விஷயம் 2 மார்க்ஸ் மட்டும் ஞாபகம் பார்த்துக்கோங்க இதில்.